ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணியை ஆம்பூர் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்னென்னா, இதில் நம்ம எந்த பிரியாணி மசாலாவும் சேர்க்கலை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப்பு தயிர், 3 மீடியம் சைஸ் ஆனியன், 2 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் 400 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு லெமன், ரெட் சில்லியை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் 8 போல். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, மராத்தி மூக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானொலி சூடானோடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோடனே அதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சூடானதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்குள்ள பொருளுங்க அதோட சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலாவை அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் ஆனியனை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுபடணும். இதோட கேஷ்யூவும் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பை. அதை வதக்கிக்கோங்க. வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது வதங்கினக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச ரெட் சில்லி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயோட வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது வதங்கினக்கப்புறமா பேஸ்ட் பண்ண தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா 1/2 கப்பு தயிர் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம், கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதில் பாதி அளவு புதினா கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் சிக்கனோட வேகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதி பாதியை கடைசியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி பிரியும், அதனால் நான் 1/2 கப் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ கொதி வருது. கொதி வர ஆரம்பித்தோன்னே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் கிட்டத்தட்ட முக்கால்வாசி குக் ஆகிற அளவுக்கு ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவியில் ஏற்கனவே வேறு தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியை ஓரளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட வெறும் 2.5 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்க்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே கிரேவிலையும் தண்ணி இருக்குது. மீதி பாதி இருக்கிற கொத்தமல்லி புதினா இதோட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மொத்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது கொதி வர ஆரம்பித்தக்கப்புறமா
இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு மேலே வெயிட்டுக்காக நான் ஒரு கனமான கல் வைக்கிறேன். வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ண வேணாம், 15 நிமிஷம் ரெஸ்ட்லேயே விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டியை பின் பக்கமாக வச்சு கிளறி விடுங்க. வேகமாக கிளறினீங்கன்னா ரைஸ் ஃபுல்லாக உடஞ்சிடும். ஸோ பொறுமையாக கிளறுங்க. ரைஸ் ஃபுல்லாக எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.